என்ன சதீஷ், தண்ணி நின்று என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கா? ஒருவேளை சுஜாரத்தாள் கிடைச்சிருந்தா இன்னும் நல்ல மார்க்ஸ் எடுத்திருப்பல. என்ன செஞ்சேன் சுஜாரத்தால? நானா? நீ தான் பரீட்சைக்கு வரலான்னு கேள்விப்பட்ட. எனக்கு தெரியும், இது உன் வேலைதான். இப்ப உறுதியாயிருச்சு. நான் தான் எடுத்தேன்னு என்ன ஆதாரம் இருக்கு? நீ பாத்தியா? இல்ல வேற யாராவது சொன்னாங்களா? அப்படியே பாத்திருந்தாலும் உன் கடமையை செஞ்சிருக்க வேண்டியதானே. முடிஞ்சு போன ஒரு சம்பவத்தை மனசுல வச்சுக்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத, பின்னாடி ரொம்ப வருத்தப்படுவ. டேய், நான் பட்ட மாதிரியே நீயும் படணும்டா. அதுக்கப்புறம் என்ன பார்க்கலாம். உன் கூட போட்டி போட எனக்கு விருப்பம் இல்ல. உனக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? நீ இவ்வளவு செஞ்சோம் டீச்சர் கிட்ட சொல்ல போறது இல்ல. இருக்கட்டும் பாரு, நான் எப்போ நான் தான் இப்படிதான் இருப்பேன். அத நீ இப்ப புரிஞ்சு ஒன்னும் இல்ல, அன்னைக்கே யோசிச்சிருக்கணும். ஆனா சூர்யா, அவங்கவுங்க வாழ்க்கையில எல்லாரும் எப்படியாவது மாற்றம் அடைஞ்சுதான் ஆகணும். அந்த மாற்றம் எப்ப வரும்னு தெரியாது. உனக்கு இன்னைக்கே வந்துட்டா பரவாயில்ல. அது மத்தவங்களுக்கு, எனக்கு நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். நீ மாறாட்டியும் சூழ்நிலை உன்னை மாத்து சூர்யா. அன்னைக்கு நீ ரொம்ப வருத்தப்படுவ. நீ மாறதான் போற பாரு, அன்னைக்கு ஞாபகம் வரும். நல்லாதான்டா பேசுற. பேசதான் செய்வான், ஏன் பேச மாட்டான்? அதான் நான் சொல்றது கேளு. பேசாம மாறனச்சு கிட்ட போயிட்டு ஆரம்பத்துல இருந்து என்ன நடந்துச்சோ எல்லாத்தையும் போய் சொல்லிடுவோம். இப்பயா? எஸ்பிஎம்க்கு இன்னும் 2 மாசம் தானே இருக்குது. அதுக்குள்ள இப்படி ஒரு... அதனாலதான் சொல்லுன்னு சொல்றேன். ஏன் உன் எஸ்பிஎம் தாலி அவன் கை வைக்கணுமா? அது கண்டிப்பா நடக்காது. இது பரிச்சுபானாலதான் நான் பேசாம இருந்தெல்லாம் நினைக்கிறேன். எப்படி நீ லாயரா போற? இப்பவே நியாயத்தை கேட்க மாட்டற. டேய், இப்ப போய் நான் இவ்வளவு நடந்திருக்குன்னு சொன்னா கண்டிப்பா அவன் எஸ்பிஎம்ல ஏதாவது பண்ணுவான். அவனை விட்டு தாண்டா பிடிக்கணும். போடா, இப்படி சொன்னா அப்படி சொல்லு, அப்படி சொன்னா இப்படி சொல்லு. பரவாயில்லடா, ஒருத்தர் இருந்தா பாப்போமே. டேய், அவனை முடிக்காம இருந்தா சரி. சரி சரி, அவனை பத்தி பேசி நேரத்தை வீணாக்க வேணாம். இப்படியே பேசி மழுப்புடா. என்னை விட அவனை நீதான் ஏதாவது பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டே இருக்க. அப்படி இல்லடா, அவன் செஞ்ச தப்பு தான்டா நான் சொல்லி காட்டுறேன். இதனால என்ன கிடைக்க போகுது? விடுறா. ஒன்னும் இல்லடா, ஒரு மன திருப்தி. ஓ மன திருப்திக்கு நான் தான் பலி ஆகணுமா? டேய், அவன் செய்யறத பார்த்தா எனக்கு எவ்வளவோ கடுப்பாகுதுடா. உன்கிட்ட இருந்தாண்டா நான் பொறுமையை கத்துக்கணும். அப்போ என்கிட்ட இருந்து நிறைய கத்துக்கிட்டு இருக்க இல்ல? நேரம்டா, விட்டா பேமெண்ட் பேசுவ போல இருக்கு. இது வரைக்கும் எனக்கு அந்த ஐடியா இல்ல. இப்ப எனக்கு ஒரு யோசனை வருது. உங்ககிட்ட பேமெண்ட் போட்டா என்ன? உங்ககிட்ட என்ன காசா இல்ல? டேய், உன்கிட்ட எதுவும் கத்துக்க விரும்பல, ஆளை விடு. டேய், சந்தோஷமா படம் பாப்பண்டா. உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் லாஜா பண்றேன். கமான்லா. டேய், என்னடா கையில காசு விளையாடுது? நீங்க கை வச்சிட்டியாடா? டேய், இதுக்கு முன்ன கை வச்சு மாட்டலாம் பத்தாதா? போங்கடா. அப்ப எப்படிடா? எல்லாம் என் பரிச்சத்தால் பண்ண புண்ணியம் தான். அக்கா காசு கொடுத்தாங்கல்ல, ஆனா பரிச்ச மாசம் பத்தல சொல்லிட்டாங்கடா. இருந்தும் உனக்கு கிடைச்சிருக்கு. ஆனா நான் எங்க அப்பாட்ட தாளை காட்டவே இல்லை. ஆனா இருந்தும் எப்படிதான் பாத்தாருன்னு தெரியல. ஆனா டேய், இது வாம்பஸ் இல்லையா? அப்பா கிட்ட இருந்து கிடைக்கிற காசு கிடைக்கல. கைய அரிச்சுக்கிட்டே இருந்துச்சா, அதான் கைய வச்சுட்டேன். டேய், இது எப்படி நடந்துச்சு? முதல்ல தான். நல்ல வேலை மாட்டலடா, இல்லனா உன் கூட சேர்ந்து எனக்கும் தருமடி விழுந்திருக்கும். டேய், இதெல்லாம் தப்புடா. கத்து கொடுத்ததே இவன் தான். இப்ப எப்படி பேசுறான் பாரு. எப்படியோ சரி, இப்ப என்ன படம் பார்க்கலாம்? எல்லா படமும் பார்ப்போம், ஒண்ணு விட்டு ஒண்ணு. போறதுதான் போறோம். ஒரு பீர் டின் வாங்கிட்டு போனா உனக்கு அப்பப்போ என்ன மாதிரியே மூளை வேலை செய்யுதுடா. ஐ லைக் இட்ரா. ஏய் சூர்யா, டேய் அங்க பாரு, விஸ்வாவும் கீர்த்திகாவும் வந்துருச்சுங்களா? அப்ப பீர் அவ்வளவுதானா? தெரியலடா. ஹாய்டா. ஹாய் சூர்யா, நீங்க புக்கு வாங்க வந்திருக்கோம். நீ சூர்யா கூட இல்லனா சூர்யா தான் பண்ணிட்டு இருந்திருப்பான். ஆமா, நீ தான் வந்து பாத்துக்கிட்டு இருக்க. வேற ஒன்றும் இல்ல, படம் பார்க்க தான் வந்தோம். ஆமா, நீங்க 2 பேரும் தனியா தான் வந்தீங்களா? நாங்கண்ணா உங்களை மேல நினைச்சீங்களா?
எங்களை தனியாலாம் வெளிய விட மாட்டாங்க. அவங்க அப்பா அம்மா வந்திருக்காங்க. நீ தனியா இருக்கனாலதான் இவன் மாதிரி கூட இருக்கலாம் பழக்கம் வச்சிருக்க. டேய் ஸ்கூல்ல தான் இது தொல்லை தாங்கல, ஸ்கூல் லீவ் இல்லையுமா? நான் என்னடா பண்றது? சரியா, நீ என்ன படம் பார்க்க வந்திருக்க? இதோ இந்த படம் தான். ஐ நானும் தான். சரி, நான் உன்னை அப்புறம் பாக்குறேன். சரிடா வரேன்டா. போங்க 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 போங்க. ஐயோ இப்ப எப்படா அவங்க அம்மா அப்பா கூட உட்காந்து படம் பார்க்க போறாங்க? வீரு அதுதான்டா நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த கீர்த்திகா நம்ப முடியாதுடா. பக்கத்துல வந்து உட்காந்து உட்காந்துக்கும். வந்தா வந்துட்டு போகுது. வீரு டே அதுக்கு இல்லடா. டேய் நீ இழிக்கிறத பார்த்தா டே நம்ம படம் முடிஞ்ச அப்ப திருப்தி அடிச்சுக்கலாம்டா. இந்த படத்தை பார்த்தா நிறைய பேர் படம் பார்க்க வருவாங்க போல இருக்கு. வாட அடிக்கும்டா. நம்ம எதுக்கு அடுத்தவங்களுக்கு இடைஞ்சலா இருக்கணும்? அப்புறம் அடிச்சுக்கலாம். டேய் ஐயோ 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 ஒரே தொல்லையா போச்சு. எங்க அப்பா சொல்லிட்டேன், இந்த ஸ்கூல் லீவ்ல நீ எதையும் செய்ய சொல்லாதீங்க. அதான் ஒரே பிள்ளையா இருக்கணும்ன்றது. எப்படி பிரபு மாதிரியா? அப்படி இருந்தாதான் பரவாயில்லையே. அது அவனுக்கு வந்த வாழ்வு. அதனாலதான் நமக்கும் வாழ்வு. ஹாய் ப்ரோ. ஹாய்டா. ஹாய்டா. என்னடா காடி எடுத்து ஏண்டா நீங்க மோட்டர் எடுத்து வந்துட்டீங்களா? ஐயோ சாரிடா, நானும் உங்களுக்கு கால் பண்ண மறந்துட்டேன். டேய் மோட்டர் இப்ப எங்கடா இருக்க? உங்க காடி மேல இருக்கவா? மோட்டர் இங்கே பார்க் பண்ணு, அப்புறம் வந்து எடுத்துக்கலாம். மோட்டருக்கு இன்சூரன்ஸ் இருக்குல்ல? ஏன்டா கேக்குற? இல்ல இங்க வைக்கிற, திடீர்னு காணாம போச்சுன்னா? ப்ரோ நீங்களா காலையிலே போங்க, நான் பைக்லயே வரேன். இல்ல ப்ரோ, சும்மா சொன்னோம். இந்த இடம் சேஃப் தான், நீங்க இங்கேயே பார்க் பண்ணுங்க. ப்ரோ காடி நான் ஓட்டுமா? டேய் மோட்டர் லைசன்ஸ் இல்ல தானே? உன் காடி ஓட்டு கூடாதுன்னா சொல்லு. அதுக்குன்னு இப்படிலாம் பேசிட்டு இருக்காத. 16 வயசு வந்ததும் நம்ம செய்யற முதல் வேலை லைசன்ஸ் எடுக்கிறது தானே ப்ரோ. என் காடியா இருந்தா நிச்சயமா நான் உங்களுக்கு கொடுப்பேன்டா. ஆனா உங்களுக்கே தெரியும் இது என் காடி இல்ல. எடுத்து போய் அப்புறம் என்னாச்சும் பிரச்சனைனா ஒண்ணும் நடக்க போதில்ல. அப்பா அந்த காடி வித்துட்டு வேற காடி வாங்கிடுவாரு. ஆமாண்டா, எல்லா முடிவும் நீங்களே பண்ணுங்க. டேய் போதும்டா, வாங்க போலாம். கொண்டு ஆரம்பிச்சிட போகுது. இந்த ஸ்கூல் லீவ் விட்டா நம்மளுக்கு வேற ஒரு டேவே கிடைக்காது. சாரி ப்ரோ, மத்த செலவு எல்லாம் என்னோட. காடியை மட்டும் விட்டுடுங்க. நாங்கள் இளைஞர்கள் நாங்கள்